ஓம் சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 5ஆம் அதிபதி சூரியன் இங்கே ஆட்சி நிலையை பெற்றிருக்கிறாரு. அதே போல் லாபாதிபதியும் ஆட்சி நிலையை பெற்றிருக்கிறாரு. இந்த காலகட்டம் நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், பெரியவர்களை மதிக்கும் பொழுது இந்த சூரியன் சனி தொடர்புலாம் பெரியவங்களை மதிக்கணுன்றதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தாய் தகப்பன் பெற்றோரை, அதே போல் நம்மளுடைய குடும்ப உறவுகளை கலத்துறதுக்கிட்டலாம் நம்ம ஒரு நல்லா பயணிக்கணும். ஒரு சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் விட்டு கொடுத்து போகும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. பதிவில் தெளிவாக இருக்குது. இந்த மாதம் ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் சூரிய வழிபாடையும் மேற்கொள்ளும்பொழுது முதல் தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பதிவை பொறுமையாக முழுமையாக கேளுங்க. நிறைய இறை வழிபாடுகள்லாம் இந்த மாதத்தை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் தனியான வழிபாடுகள் சொல்லியிருக்குது, பரிகாரமும் சொல்லியிருக்குது. அதெல்லாம் பின்பற்றும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் சிறப்பாக கடந்து வந்துடலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் எனும் ரிஷபத்தில் செவ்வாய் குருமங்கள யோகத்தோடு அருமையாக ஆரம்பிக்கும். அதே போல் 5ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி, கூடவே சுக்கிரன். அவர் 8ஆம் தேதி கன்னிக்கு சென்று நீச நிலையை அடைவார். குரு பார்வை இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சுகமான பலன்களை தருவார். தாக்கம் அவ்வளவா இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். புதன் கடகத்தில் இருக்கார். 12ஆம் தேதி வக்ரம் முடிவாகும். அவரே 19ஆம் தேதி சிம்மத்துக்கு உட்காருவார். ராகு மீனத்தில் இருக்கிறாரு. ஏற்கனவே வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி. சந்திரன் நமக்கு தனுசில் உத்திராட நட்சத்திரத்தில் உதயமாகிறார். செவ்வாய் இந்த மாதம் 19ஆம் தேதி மிதுனத்திற்கு சென்று அமர்வார். இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சுபமான பலன்களையும் எப்படிலாம் பக்குவமாக நடந்து கொள்ளணும் என்பதையும் இந்த பதிவுகளில் தெளிவாக காணலாம். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பலன்களை சிறப்பாக அடைய போகிறாங்க. ஏன்னா சென்ற மாதங்கள்லாம் உங்களுக்கு ராசி லக்னாதிபதி வக்ரம் ஆயிட்டார். அப்புறம் லாபாதிபதியும் விரயஸ்தானத்தில் போயிட்டார். எங்கம்மா லாபம் பணம் வரா மாதிரி இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? அதே போல் நான் என்ன தான் சொன்னாலும் என் பேச்சு எடுபடலாமா? எங்கே போய் நான் யார்கிட்ட தான் முட்டிக்கிறதுன்னு தெரில. வேலை செய்கிற இடத்துல பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறேன். அந்த வேலையில் தப்புன்னு சொல்லிட்டு தூக்கி ரிஜெக்ட் பண்ணுறாரு நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இளைஞர்களுடைய புலம்பல். இந்த பக்கம் இல்லத்தரசிகள் பட்ஜெட் பற்றாக்குறை அப்படின்றாங்க. எப்படி தான் நான் செய்யறது? என் பேச்சு வீட்டில் பசங்களும் ஏற்றுக்க மாட்டுது, கணவரும் ஏற்றுக்க மாட்டுறாரு. குடும்பத் தலைவரை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், எப்படி போவேன்னு தெரியல, எங்கே போய் நான் என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லா முயற்சியும் அப்படியே பிரேக் ஆகியே நிற்குது அப்படின்னு அவருடைய புலம்பல். இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகள் தடைப்பட்டுச்சு, முயற்சிகள் எனக்கு எதுவும் சிறப்பாக இல்லைன்றவங்களுக்கு முயற்சி ஸ்தான அதிபதி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கிறாரு. ராசி அதிபதியும் வக்ரம்லாம் போய் முயற்சி ஸ்தானத்திலேயே போயிட்டு உட்காந்துருவார். நம்ம என்ன பண்ணோம், மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10 தேதிக்கு மேலே அப்படியே களத்தில் ஜபர்தஸ்தாக குதிச்சிடணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை 4 பாதங்கள், நம்மளுக்கு புனர்பூசம் 3 பாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஏற்கனவே நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி 12 என்ற விரயத்திற்கார். தொழிலுக்கு ஒரு அலைச்சல் திரிச்சல், தொழில் கிடைக்கும், ஒரு ஊதிய உயர்வு கிடைச்சா கூட ஒரு அலைச்சலாக இருக்கும். ஒரு வேலை பலு இருந்து கொண்டே இருக்கும். என்ன தான் வேலையில் நம்ம இது பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். சூழல் தான் ஜீவனத்துக்கு நம்ம தொழிலை பார்த்தாகணுன்றது இருக்கணும். புதிய வேலை மாற்றணும், செய்யணும், கொள்ளணுன்றவங்க, புதிய இதுக்கு அப்ளை பண்ணணுன்றவங்களாம் தாராளமாக மாத பிற்பகுதியில் 10 தேதிக்கு மேலே நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உழைப்பை போடுங்க, உற்சாகமான பலனை பெறுங்கள் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் 2 வாரத்துக்கு அப்புறம் 19 தேதிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு. இது வரைக்கும் படிக்கிறதுக்கு கூட ஞாபகத்தில் அப்படியே இருக்காது. அப்படியே ஒரு ட்ரையாக இருக்கும், சோர்வாக இருக்கும், ஒன்றுமே செயல்பட முடியாத நிலை. இனிமேல் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க வீட்டில் குழந்தைகள் குழந்தைங்களுக்கு ஒரு உடல்நல குறைபாடுன்னு அதுக்கு ஒரு மருத்துவ செலவு, இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு உடல்நலை சுகவீனம் இதெல்லாம் இருக்கும். அந்த மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு சிலர் குழந்தை மருத்துவத்துக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. அதே போல் குழந்தைகள் படிப்பு செலவுக்காக இந்த காலகட்டம் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா செலவாகுது. குழந்தைகளுக்கான செலவுகள் இந்த மாதம் அதிகம்
அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தைகள்லாம் தட்டி கொடுத்து வந்து நீங்கள் இந்த காலகட்டம் வந்து போயிடணும். அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் நீ அதை பண்ணி இதை பண்ணலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அன்பாக தான் இப்போ எடுத்துகிட்டு வரணும். இந்த காலகட்டம் தந்தை உறவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. கலத்துறதுக்கிட்டேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அதே போல் நீங்களும் வந்து வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன்பணிப்புகள்கிட்டலாம் ஒரு முகம் சுழித்தல் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நம்ம அவங்க தப்பாக தான் சொல்கிறாங்கன்னு தெரியும். அதுக்காக அங்கே இது பண்ணிட்டோன்னா நம்ம தசாபதியில் சிறப்புனா வீட்டுக்கு நமக்கு டிக்கெட்டை கொடுத்துருவாங்க, நம்ம வந்துட வேண்டியதான். உத்தியோக புருஷ லட்சணம்னா உத்தியோகத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கணும். இந்த காலகட்டம் மாத பிற்பகுதியில் கடன் வாங்கலாம், கடன் அடைக்கலாம். நல்லா வந்து நண்பர்களால் ஒரு மனமகிழ்வு, நண்பர்களை வந்து ஒரு மீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும். அவங்களால ஒரு ஹெல்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி பண்ணிக்கலாம். குடும்பத்தில் சுப செலவுகள், சுப செலவீனங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி முடிக்கிறது, ரொம்ப ஜம்முன்னு அருமையாக தட்டு மாற்றிக்கிறது, நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறது, காதல் இனிக்கும், கற்கண்டாய் தித்திக்கும், லவ் பிரேக்கப்லாம் ஒன்று கூடும், புது ப்ரொப்போசல்லாம் உருவாகும், பூங்கத்து கொடுக்க வேண்டியதா, எல்லாமே அருமையாக இருக்கும். போய் காதலன் காதலியை போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என் காதலில் வந்து இப்போ இதுவாக இருக்குது, எனக்கு நான் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவை, அவங்கவுங்க சுதந்திரத்தில் வந்து ஒருத்தர் தலையிடக்கூடாது. நம்மளுக்கு சமமான உரிமை கிடைக்குதா, நம்மளுடைய உணர்வுகளுக்கும் உள்ள எண்ணங்களுக்கும் மதிப்பு கிடைக்குதா, அதில் போயிடணும். நீங்கள் தேவையில்லாத எங்கள் ஆர்கியூமெண்ட்லாம் இங்கே வந்து வைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல வந்து அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது தான் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும். இதான் மிதுன ராசி லக்னக்காரர்கள் ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துகிட்டு போகணும். அதே போல் கணவன் மனைவி உறவுலாம் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் விட்டு கொடுத்துலாம் போயிடுங்க. உடல் ஆரோக்கியம்தான் உங்களுக்கு, தொழில் ஏதோ கொஞ்சம் போயிடும். அதே போல் உங்களுக்கு பண வருவாயெலாம் நல்லாயிருக்கும். அதே போல் வீடு வண்டி வாகன சேர்க்கையெலாம் இருக்கும். பத்திர விஷயங்களில் வந்து கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. இது மட்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்புறம் நீண்ட தூர பயணங்களில் இரவு நேர பயணங்களை வச்சுக்காதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். மற்றபடி உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இப்போ வந்து சக்ஸஸ் கொடுக்கும். அதில் ஒரு லாபம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீவிரமாக இறங்குவீங்க முயற்சியில். கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு முகம் டக்குன்னு காட்டுறது அதை விட்டுட்டு, அதே போல் பொறுமை நிதானத்தை மட்டும் கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைன்னு சொல்லுவாங்களே, அவங்க பேசினா அப்படி இருக்குதுப்பாருவாங்களே, அந்த மாதிரி இந்த காலத்தை எடுத்துகிட்டு போகணும். அதே போல் சகோதரத்துக்கிட்டலாம் தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அவங்களால ஒரு உதவியெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய் கொள்ளணும். இந்த காலகட்டம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு. தொழில், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை, அதில் ஒரு பிஆர், இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. உங்களுடைய பாக்கியத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னா சூரிய வழிபாடு இந்த மாதம் பண்ணணும். சூரிய வழிபாடு பண்ண உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆவணி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபடுவதோ, சூரிய வழிபாடு செய்வதோ, தான தர்மங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய கர்மா அப்படியே கிளென்சிங் ஆகிடும். அதிசய அமோக பலன்களை அற்புதமாக பெறலாம். ஒரு வெள்ளிக்கிழமையில் கோயிலில் வந்து ஒரு இனிப்பு பாயசம் வந்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை பெண்களுக்கு இந்த தாம்பூலம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமைகளில் கொடுக்கும்பொழுது ஒருத்தர் கூட கொடுக்கலாம். அப்படியே இனிப்பு வழங்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் வேணும், எங்களுக்கு கையில் பைசா நடமாடணும், எங்கள் பிரச்சனைகள்லாம் தீரணும், மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும், ஒரு சுகம் கிடைக்கணும், ஒரு இல்லங்களில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும், சுப நிகழ்ச்சி தடைபாடெல்லாம் இருக்குதுன்னா வெள்ளிக்கிழமைகளில் கோயிலில் போய் இனிப்பு கொடுங்க. ஒரு சுமங்கலிக்காவது வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சக்கயிறு, கண்ணாடி வளையல், ஒரு ரூபா காயின்ஸு, இதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டு, இதெல்லாம் உங்கள் வசதிக்கேற்ப அதில் எக்ஸ்ட்ரா பொருள் வைக்கிறதுலாம். வெத்தலை பாக்கு, பழம், ஒரு மஞ்சக்கயிறு, ஒரு பூ, ஒரு நம்ம வளையல், இதெல்லாம் வச்சு அதில் ஒரு இனிப்பு வச்சு கொடுத்துருங்க. நிறைய தான தர்மம் இல்லைன்னா வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம உணவு அளிச்சிடணும். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் தான் வந்து நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும். அதை மட்டும் சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் கவனித்துக்கணும். வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய ரொட்டீன் லைஃப் வந்து சிறப்பாக போனாலே ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து நினச்சிக்கணும். திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் உங்கள் உறவுகளில் வந்து நீங்கள் போய் கலந்து கொள்வது, ஒரு சிலர் வந்து சகோதர சகோதரிகளுக்கான சுப நிகழ்வுகள் நடைபெறுது, அதற்கான ஒரு
செலவும் குடும்பத்து உறுப்பினர்களுடைய செலவு, நெருங்கிய நண்பர்கள் விசேஷங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களெல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் அனைத்து வகையிலையுமே உறவுகிட்ட கொஞ்சம் வாய் வார்த்தையிலையும் கொஞ்சம் கோபத்துலேயும் டக்குன்னு பேசுகிறதையும் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மற்றபடி மணி ஃப்ளோவிலேருந்து ஜாப்லேருந்து எல்லாமே முன்னே இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூப்பராக போகக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இடம் வாங்குகிறோம், இப்போ நாங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னும் போது அந்த பத்திரங்களை சரி பார்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களை வாங்கும்பொழுதும் கொஞ்சம் எல்லாம் விசாரித்து வாங்க கொள்ளுங்கள். பயணங்களில் கவனம் தேவை. இது இன்னொரு தடவை இங்கே வலியுறுத்தப்படுகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு கையில் வந்து லிக்விட் கேஷாக வைத்து கொள்ளாதீர்கள். வந்துருச்சுன்னா உடனே கடனை அடைச்சிடணும், இல்லை ஏதாவது ஒரு முதலீடில் வந்து போட்டுக்கொள்வது உங்கள் பணத்துக்கு அது சேஃப்டி. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் பார்க்கப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.